வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்கள கஷ்டப்படுத்துற, உங்கள சிறுமைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு உறவுகளும் உண்மையான உறவுகள் கிடையாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, அன்பினுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒருத்தவங்கள உயர்த்துவது தானே தவிர, யாரையும் காயப்படுத்துறது கிடையவே கிடையாதுங்க. ஒருத்தர் உங்க மனசு காயப்படுத்துற அளவுக்கு பேசுறாங்க, ரொம்ப மட்டம் தட்டி உங்கள சிறுமையா பேசுறாங்க அப்படின்னா, அவங்கள தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில நீங்க உயருவதற்காக அவங்க பேச போறதே கிடையாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு உங்க வாழ்க்கையில உங்களுக்கான தேடலை நீங்க ஆரம்பிச்சுட்டு போங்க. அடுத்தவங்களுக்காக என்னைக்குமே உங்களோட நேரத்தை வீணடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. சில சமயத்துல நாம பிடிச்சிருக்கிறத விட விட்டுறது தான் நமக்கு நல்லதுங்க. சில நேரத்துல நம்மளுடைய நிம்மதியை அது கெடுத்துறாத இருக்கும். நான் எந்த விஷயத்த சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சில உறவுகளை நீங்க இழுத்து வச்சு பிடிச்சிக்கிறதுனாலயோ, இல்ல ஒரு சில நண்பர்களை நீ எனக்கு வேணும், நீ என் கூட இருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிறதுனால மட்டுமே உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சில நேரத்துல அதை நீங்க ஃப்ரீயா விட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை சூப்பரா மாறும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னைக்குமே சொல்றேங்க, சில உறவுகள் முடிவுக்கு வர போறதே கிடையாதுங்க. ஒரு சில உறவுகள்லாம் என்னைக்குமே அந்த உறவுகளுக்கு அப்படின்னு முடிவே இருக்காது. அதுக்கு மாறா அது எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. சில உறவுகள்லாம் நாம நினைக்கிற மாதிரி ரொம்ப லேசுல அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துடலாம், அந்த உறவுகளை உதறி தள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா லேசுப்பட்ட காரியத்துல அவங்கள விட்டெல்லாம் நம்மளால விலகி வரவே முடியாதுங்க. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு முன்னால தயவு செஞ்சு சொல்றேங்க, அவங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய பாடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அமைதியா உங்களோட வாழ்க்கையில உங்க வேலையை பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுடைய உணர்வுகளை மதிக்காத ஒருத்தருக்காக நீங்க உங்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேரை பார்த்துட்டேங்க, உதாசீனப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. ஆனால் அவங்களுக்காக நிறைய விஷயத்த விட்டு கொடுப்பாங்க, நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போவாங்க, தியாகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஏன்னா இதை எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுடைய மதிப்பு உங்களுக்கே தெரியாது. கடைசி வரைக்கும் அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியாது. அடுத்தவங்களும் உங்கள் மதிக்கவே மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உடஞ்சு போன கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ணாடி துண்டுகள் மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள். இந்த பிரிஞ்சு போன உறவுகள், உடைஞ்சு போன உறவுகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க இந்த கண்ணாடி துண்டு மாதிரி தான் இது எல்லாமே. ஸோ இந்த கண்ணாடி துண்டை மறுபடியும் எடுத்து நம்ம ஒட்ட வைக்க நினைக்கும் போது அது எப்படி நம்மளுடைய கைகளை காயப்படுத்துதோ, அதே மாதிரி தான் மனுஷங்கள் மறுபடி நம்மளை காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. உங்களை நிராகரிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களை மதிக்காத ஒருத்தர்கிட்ட உறவை தயவு செஞ்சு தொடராதீங்க. உங்களுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையுமே தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்களுடைய உறவை மதிக்காத ஒருத்தர்கிட்ட நீங்க போய் பேசிக்கிட்டு இருக்கிறது உங்க நேரத்தை வீணடிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல யாருடைய வழிகளையுமே இங்க யாருமே புரிஞ்சுக்க போறதே கிடையாதுங்க. புரிதல் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, தனக்குன்னு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைகளுடைய வழிகள் வரும் பார்த்தீங்களா, அப்பதான் அது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த வழியையும் அந்த வழியினுடைய ஆழத்தையும் அப்பதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிதர்சனமான உண்மைங்க. வாழ்க்கையில நாமளும் பல இடத்துல அப்படித்தான் நடந்துட்டு இருந்திருப்போம். அதனால நம்மள வழியை யாரும் புரிஞ்சுக்கலையே, ஐயோ என் கஷ்டத்தை யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்மளுடைய வழியை யாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. அப்படி நினைச்சிங்க அப்படின்னா அது வீணான ஒன்று தாங்க. அதனால உங்களுடைய வலி இன்னும் அதிகமாகுமே தவிர கொஞ்சம் கூட குறையாது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளுடைய வாழ்க்கையில வந்த தவறான மனுஷங்களை விரும்பிட்டோமே அப்படின்னு நீங்க இதுக்கு முன்னால வருத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு மேல வருத்தப்படாதீங்க. தவறான மனுஷங்களையே நம்ம இந்த அளவுக்கு விரும்பி இருக்கிறப்போ நல்ல மனுஷங்களை நாம உண்மையாவே நம்மளால நேசிக்க முடியும்னு நினைச்சு
சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதுக்காக வருத்தப்படாதீங்க. ஒருத்தர் உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, தவறா பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய குறைபாடு தானே தவிர உங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மீதான அவர்களுடைய பார்வை இருக்கு பாத்தீங்களா, அது உண்மையானதே கிடையாதுங்க. மற்றவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. இது உங்களுடைய வாழ்க்கை. உங்களுக்கு உங்க மனசாட்சிப்படி எது சரின்னு படுதோ அதை கரெக்டா செய்யுங்க. யாருக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.